ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இது குழம்பு மாதிரி இல்லாமல், கிரேவி மாதிரி இல்லாமல் நமக்கு ஒரு செமி கிரேவியாக இருக்கும். இது செய்கிறக்காக வந்து நான் குக்கர் எடுத்துருக்கிறேன். குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோன்னே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேருக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இதில் நான் இன்றைக்கி என்னெல்லாம் சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் மட்டும் போட்டு செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட மட்டன் போட்டு செஞ்சால் இனிமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு கல்பாசி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஒரு தக்காளியை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ நமக்கு வந்து அரைச்சி போடுறதுனால கிரேவி நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசமெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்குமே நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியோட பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, இதுக்கு நான் சேர்க்க போகிற மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். இல்லைன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கள்லாம் சேர்த்தாச்சு. இதை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி இது கூட வந்து கொத்தமல்லி இலை போட்டு செய்கிறதுனால செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து கசூரி மேத்தி போட்டு தான் நான் சேர்க்குறேன். அதனால் மல்லி இலை நான் சேர்க்கலை. அதோடய வாசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். நம்ம 2-3 விசில் விட்டோம் அப்படின்னா காலிஃப்ளவர் ரொம்ப குழக்குலன்னு ஆயிரும். அப்படி ஆகாமல் ஒரு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஸ்டீம் வந்து எடுத்து விட்டுறலாம். இல்லை அப்படின்னா அந்த ஹீட்லேயே நமக்கு வந்து ரொம்பவும் அவிஞ்சு போயிடும். இந்த ஒரு விசில்லே நமக்கு வந்து நல்லாவே வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வந்து தேங்காய் சேர்க்காமல் இப்படி பரிமாறதுனா கூட நம்ம செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சேர்க்க போகிறேன். இந்த தேங்காய் அரைக்கும்போது அது கூட வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்தேன். அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து கசூரி மேத்தி போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுடைய கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்தது. அதனால் நான் வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். நமக்கு கொதிக்க ஆரம்பித்தோன்னே கசூரி மேத்தி போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சுவையான ரொம்ப வாசமான கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.